ஒரு குடியானவரு. ரொம்ப தங்கமானவரு. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை. தகரமானவன். ஆமாங்க. சரியான தருதலங்க அவன். சீட்டு, குடி, திருட்டு, பொய் புரட்டு, தாசி வீடு இப்படி எல்லா கெட்ட வழக்கத்தோட கூட்டு மொத்த கழிசடையா திரிஞ்சான். வயசாகி போச்சு அந்த குடியான அப்பாவுக்கு. பிள்ளைய பத்தி தான் ரொம்ப व्यசனப்பட்டாரு. கூப்பிட்டு பேசினாரு. மவனே, எனக்காக ஒரே ஒரு நல்ல பழக்கத்தையாவது கடைப்பிடிடா. உண்மைடா. உண்மையா இருடா. அதை மட்டுமாவது கடைப்பிடிடா. அவனும் யோசிச்சு, சரிப்பா, இனிமே நான் வாக்கு கொடுக்குறேன். உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டான். வாக்க வாங்கிக்கிட்டு அப்பங்காரன் செத்து போயிட்டான். ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு சகஜமான புள்ள ஒரு நாள் திருட கிளம்பிட்டான். எங்க? அரண்மனை வைரங்களை திருட. இவன் திருட கிளம்புன அன்னைக்கு பார்த்து மன்னனும் மாறு வேஷத்துல கிளம்பிட்டான். நட்ட நடிச்சாமத்துல இவன் அரண்மனைக்குள்ள பவ்யமா நுழையவும் அரசனும் மாறு வேஷத்துல வெளியேறவும் சரியா இருந்துச்சு. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இங்க அரண்மனைக்குள்ள என்ன மாறு வேட மன்னர் கேட்க, அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தபடி பொய் எதுவும் சொல்லாம அரண்மனையில இருக்கிற வைரங்களை திருட அப்படின்னு இவன் சொல்ல, பொறு நானும் வர்றேன். எனக்கு அரண்மனை வைரங்கள் இருக்கிற இடம் தெரியும். சேர்ந்து திருடுவோம். திருடுறதுல ஆளுக்கு பப்பாதி அப்படின்னு அரசர் டீல் பேசிக்கிட்டு உள்ள ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. மாறு வேஷ மன்னரு ரகசிய அறைய காட்டுனாரு. உள்ள நுழைஞ்ச இவன் வைரப்பெட்டிய கோளாரா திறந்துட்டான். உள்ளே ஜொலி ஜொலித்தன 3 வைரங்கள். அதுல ஒன்ன வச்சுப்பட்டு மீதி 2 எடுத்துக்கிட்டு வந்து பேசினபடி உண்மையா மாறு வேஷ மன்னன்கிட்ட வந்து 3ல 2 திருடி இருக்கேன். நமக்கு சமமா வரணும்ல. இந்தா உனக்கொன்னு எனக்கொன்னுன்னு கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அடுத்த நாள் அரசவை மந்திரியை கூப்பிட்டாரு மன்னரு. ஏதாவது காணாமல் போயிருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. இவர் ரகசிய அறைக்குள்ள போய் பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகி ஓடி வந்து சொன்னார், அரசே, போச்சு போச்சு, அரண்மனை வைரங்கள் 3ஐயும் காணவில்லை. என்ன, 3 வைரங்களையும் காணவில்லையா? தப்பாச்சே, இருக்காதே அப்படின்னு அந்த திருடனை கூப்பிட்டு அனுப்புனாரு. கேட்டார். அவனும் பதவிசா வந்து நின்னான். நீதான் வைரங்களை திருடினாயா? ஆமான்னு அவனும் ஒத்துக்கிட்டான். ராத்திரி உன்னோட சேர்ந்து கூட்டு களவாணியா வந்தது நான் தான் அப்படின்னு மன்னர் ஒத்துக்கிட்டாரு. 3 வைரத்தையும் நீ எடுத்தியா? 3 வைரத்தையும் எடுத்தியா? இல்ல மன்னா, 1 அதுலதான் இருக்கு. 2 மட்டும்தான் எடுத்தேன். உங்களுக்கு 1 எனக்கு 1ன்னு வச்சுக்கிட்டோம்ல. எடுத்து வச்சான். உண்மையை சொன்னான். மன்னனும் ஆமா, இந்தா அந்த 2வதுன்னு எடுத்து வச்சாரு. அவரும் உண்மையை சொன்னாரு. தேடி பார்க்க போன மந்திரிய கேட்டா அவன் பச்சையா புழுகினான். இல்லை மன்னா, 3 வைரங்களையும் இவன்தான் எடுத்திருக்க வேண்டும். பார்த்தேன், அங்கே எதுவும் இல்லை. திருடன் 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 இவன்தான். சரி, இந்தா இங்க 2 இருக்கு, மீதி இன்னொன்னு எங்க அப்படின்னு சொல்லி மந்திரிய சோதனை போட சொல்ல, அந்த 3வது வைரம் மந்திரியோட மடியில் இருந்து விழுக மாட்டிக்கிட்டாரு மந்திரி. தூக்கு தண்டனையில சிக்கிக்கிட்டாரு மந்திரி. ஆரம்பத்திலிருந்தே உண்மை மட்டுமே பேசின அந்த திருடனை பாராட்டி அந்த வைரத்தை வச்சுக்க சொல்லிட்டாரு. இனிமே திருடக்கூடாதுன்னு உறுதிமொழி வேற வாங்கிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. அதை வித்து பெரிய பணக்காரனா வாழ ஆரம்பிச்சான். உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சான். தன்னை காப்பாத்தின உண்மையையும் உண்மை உறுதிமொழி வாங்கின அப்பாவையும் நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டான் அந்த முன்னாள் திருடன். எப்படி கதை? உண்மை உன்னை உறுதியாய் உயர்த்தும், மறவாதே. பொய்யை பொய்தான் காப்பாற்ற வேண்டும். உண்மை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும். காக்கிறவரையும் காத்துவிடும். உண்மையை யாரும் நம்புகிறதில்லை. அது காலாவதியாகி விடுகிற போதுதான் அதை நம்பும் நிலை வருகிறது. பிடித்தவர்களிடம் அன்பாயிருப்பதை விட உண்மையாயிருப்பது அழகானது, ஆழமானது. உண்மையை சொல்வதற்கு அதிகமான தைரியம் தேவை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதைவிட தைரியம் தேவை. கெட்ட உள் நோக்கத்தோடு பேசப்படும் ஒரு உண்மை 1000 பொய்களை விட மோசமானது.
ஆம் நட்பே, உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. என்ன நான் சொல்றது?